கொடுத்த காசுக்கு மட்டும் கூவுங்க பாஸ். இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் கமலஹாசனை பார்த்தே சொல்லிட்டாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் சேகர் பாபு அவர்களுக்காண்டி பண்ண பிரச்சாரம் தாங்க. கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சேகர் பாபு அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க. ராஜராஜ சோழனை விட இவர் தான் அதிக குடுமுழுக்கு பண்ணியிருக்காரு. அதனால இவரை ஆதரிச்சு நீங்க இவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காரு. இப்ப இதுக்கு தாங்க அண்ணாமலை அவர்கள் கமலஹாசனை சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி போட்டாரு. ஏங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய காமெடி. ராஜராஜ சோழனை விட சேகர் பாபு அவர்கள் அதிகமா குடுமுழுக்கு பண்ணியிருக்காராம். அவரை விட இவர் சிறந்தவர்னு சொல்றாரு. அவருக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. கொடுத்த காசுக்கு மேல எதுக்கு கூறாரு? ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துட்டாங்க, பையில பிரச்சாரத்துக்கு காசை கொடுத்தாங்க அப்படின்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு இவரு கொடுத்த காசுக்கு மேல கூவாரா அப்படின்னு கமலஹாசன் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் சேகர் பாபுவை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரே முதலமைச்சரோட கார்ல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு போய் இந்த மாதிரிலாம் நீங்க ராஜராஜ சோழன் மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்லலாமா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த எலெக்ஷன்ல கமலஹாசன் அவர்கள் போட்டி இல்லைன்னா கூட அவருக்கு நாலா பக்கமும் விமர்சனங்கள் வந்துகிட்டே தாங்க வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போன தேர்தலில் அவர் எடுத்த நிலைப்பாடும் இந்த தேர்தலில் எடுத்திருக்கிற நிலைப்பாடும் தான். ஏன்னா போன தேர்தலில் அவர் கோவை தெற்கு தொகுதியில் போட்டிட்டாரு. அவருக்காண்டி போய் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. ஆனா இதே தேர்தலில் கோவை தெற்குல போட்டியிடுற செந்தில் பாலாஜி அவர்களுக்காண்டி வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையில வந்து ஈடுபட்டிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சூப்பரான கட்சி, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி போட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு தான் எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, போன எலெக்ஷன்ல கமலஹாசன் அவர்கள் பேசினதையும் இப்போ அவர் பேசினதையும் வச்சு கம்பேர் பண்ணி இவரை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதே போன எலெக்ஷன்ல கமலஹாசன் அவர்கள் எவ்வளவு தீவிரமா திமுகவை எதிர்த்தாரு அப்படின்றது தெரியும். நான் அந்த பக்கமும் போக மாட்டேன், இந்த பக்கமும் போக மாட்டேன், நான் நடுவுல தான் நிற்பேன், ஊழல் ஆட்சியை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வீரவசனம் பேசிட்டு இப்ப திமுக காண்டி கமலஹாசன் அவர்கள் ஓட்டு கேட்டா சும்மா விடுவாங்களா? இதனாலதான் இவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பத்தாவதுக்கு அண்ணாமலை அவர்கள்ட்ட வேற வாயை கொடுத்து பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறமா அது கமலஹாசன் அவர்கள் அமைதியா இருக்காரா, இல்ல இது மாதிரி பல காமெடிகளை பண்றாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.